இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜமிக்கி ஸ்டிச் தாங்க. அதாவது சீக்வன்ஸ் ஒர்க். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெத்தட் 1ல் ஃப்ளாட் சீக்வன்ஸ் எப்படி போடுற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிகினராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டிப் ஆப்போசிட்டில் இருக்கிற டேரெக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடல் தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை லாங்காக வச்சுட்டு பேக்கில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இந்த சமிக்கி இருக்குது பார்த்திங்களா, அதை நீடலில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம வந்து ட்ரா பண்ணி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமிக்கி பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். அகெயின் திரும்பவும் ஒரு சமிக்கி எடுத்துகிட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம போட போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்டன் கலர் சமிக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் சமிக்கி யூஸ் பண்ணுறது தான் எந்த கலர் சமிக்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான த்ரெட்டு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கலர் வந்து மிஸ்மேட்ச் பண்ணாமல் அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி வர ஸ்டிச்சுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சமிக்கி வந்து ஃபுல் ஷேப் தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஷேப் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்பு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த சமிக்கி ஸ்டிச். இந்த சீக்வன்ஸ் ஒர்க் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா குர்த்தியில், ஃப்ரண்ட் பார்ட்டில், ப்ளவுசஸில் இந்த மாதிரி அவுட்லைன்ஸில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி போடுறது அண்ட் வந்து ஃப்ளார் டிசைனில் எப்படி போடுறதுன்றது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை லாங்காக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா த்ரெட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டியாக அந்த த்ரெட்டை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். கீழே த்ரெட்டை பிடிச்சி எடுத்துடுங்க. இதுதான் வந்து ஓவர்லாப்பு சீக்வன்ஸ் ஒர்க். டைப் 2 ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் சீக்வன்ஸ் ஸ்டிச். இது வந்து சமிக்கி ஃபுல் ஷேப் தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்ங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சமிக்கிலே எப்படி பீச் ஒர்க் கம்பைன் பண்ணி போடுறதுன்ற அடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.